எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் வாருங்கள் பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு தை மாசத்து பலனை பார்க்கிற போது 4ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். இந்த 4, 9 என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு தாய் தகப்பன் உறவு, அவருடைய உதவிகள், அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஆசிகள், அம்மா அப்பாவை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணணும், அட்வைஸ் எடுத்துக்கணும், கலந்து பேசணும், முன்னோர்கள் உதவிகள் எடுத்துக்கிடணும், யாருன்னு தெரியாத நண்பர்களை பயன்படுத்தி கொள்றது, இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற வாழ்க்கை பாதையிலே எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வது, சீரமைத்துக் கொள்வது, புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயங்களை டீல் செய்யறது, பரீட்சையில பாஸ் பண்றது, படிப்புல வெற்றி பெறுவது, உங்களுடைய மனதில் ஒரு வெளிச்சத்தை தோற்றுவித்துக் கொள்றது, இப்படியான நிறைய விஷயங்களில் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் என்பது கை கொடுக்க ஆரம்பிக்கும். சூரியன் 9ஆம் இடத்திலிருந்து கொண்டு நேரடி பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தெளிவு கிடைக்கும், குழப்ப சிந்தனைகளுக்கு ஒரு விடை கிடைக்கும், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களின் மனதிலே ஒரு திடம் பிறக்கும், எடுத்த காரியத்தை கனகச்சிதமாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு வழி பிறக்கும். இப்படி எல்லாவற்றிலுமே உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரம உங்களத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போகணும்னா, சூரியனுடைய பார்வை கடகத்தை பார்க்கின்ற காரணத்தால் அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை பெற்றுக் கொள்வது, அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கிறது, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இன்னும் சொல்ல போகணும்னா அரசாங்கத்துல கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றவங்க, அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த தை மாதத்திலே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அனுகூலமான நிறைய பலன்களை பார்க்கும்படியாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிணிப்பேடைகள் கூட இப்பொழுது அகலும். 2-3 வாட்டி போனோம் சார், டாக்டர் கொஞ்சம் ஹார்ட்ல அது இருக்கு இது இருக்குன்னு பயமுறுத்துனாங்க, கடைசியில் பார்த்தா இப்ப போய் எல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை சரி போங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்கும் மனதை திடப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் பிறக்கும். சில பேர்களுக்கு கண் கோளாறுகள் ஏற்படுவது, கண் கோளாறுகளுக்காக மருந்து எடுப்பது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரலாம். மொத்தத்தில் இஎன்டி ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகளும் அது சாதாரணமாக நிவர்த்தி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தர்ம சிந்தனைகள், ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனேயே ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருதுன்னு அழுத்து போகிறது, சலிச்சு போகிறது, இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனா இதெல்லாமே ஒரு 10-20 நாட்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். 1 மாசத்துக்கு தான் இந்த பலன்கள். இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்திலே காரியவன் காரியத்தில் அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் மூலமாக வருமானங்கள் பெருகும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட தொழில், இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 9க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது தகப்பனாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சொத்து பத்துகள் ஆகட்டும், அல்லது அவர் மூலமாக வரக்கூடிய உதவிகள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சூரியனும் சனியும் பக்கத்தில் அமர்கின்றதுனால அடுத்த மாசம் நீங்க 2 பேரும் ஒத்து போகின்ற அளவுக்கு இந்த மாசமே மனநிலைகளை சரிப்படுத்திக்க வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்ல, 11ஆம் இடத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். அந்நிய நாடுகளுக்கு சென்றவர்கள் அல்ல செல்ல விரும்புபவர்கள், அல்லது அங்கேயே போய் வீடு வாங்கி குடியிருக்கக்கூடியவங்க, இல்ல வேலை பறி போனவங்க, வேலை போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் கேரண்டி இருக்கு. நீங்களா டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. பயந்து போய் தப்பு பண்ணாம இருந்துடணும். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டா போதும். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் சற்று தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே குறிப்பாக ரிஷபத்துல குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளை இல்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கர்ப்பவதியாவதும் குழந்தை பேறு செல்வங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பூர்வ புண்ணியங்களுக்கு சென்று நீண்ட நாட்களாக சொந்த ஊர் பக்கம் போகாதவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லலாம். அங்க இருக்கக்கூடிய குலதேவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில் திருவிழாக்களை கலந்து கொள்ளலாம். அல்லது சொந்த பந்தங்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி வருவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு படி மேலான உறவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தர்க்கவாதங்கள், தகராறுகள், புரிந்து கொள்ள முடியாத சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை பெற்று இருவரும் இணைந்து செயலாற்றுகின்ற வாய்ப்புகள் இங்கு கிடைக்கும்.
நிறைய பேர்களுக்கு திடீர் திருமண யோகங்கள் வருவதாக அமையும். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியில குரு இருக்கிறாரே பரவாயில்லையா, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு சொல்லுவாங்களே சார், அதெல்லாம் இல்லை. குரு பகவான் இருந்த வீடு பாலா போகும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்க்கின்ற வீட்டுக்கு சுப செய்திகள் உண்டு. ஆகையினால் உங்களை பொறுத்தளவு கணவன் மனைவி குடும்ப உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மிகச் சிறந்த அமைப்பாக இருக்கிறது. இதே குரு பகவான் 4ஆம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மகரத்தில் இருக்கிறார். அவரையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிவகலாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடன்கள் கட்டுவதற்கும் கடன்களை பெறுவதற்கும் அதன் மூலமாக தொழில் விருத்தி வருவதற்கும் இந்த வீடு வாங்கின பால் காய்ச்சணும், பெரியவங்களை கூப்பிடணும், இப்படிங்கிற சில சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு உடன்பாடான விஷயங்களாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு நல்ல விதமான நல்ல சந்தோஷமான நல்ல முன்னேற்றமான செய்திகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய சின்ன சின்ன குறைகளுக்கும் அங்கு விடை கிடைக்கும்.